வணக்கம். இன்று மட்டக்களப்பின் பாரம்பரிய முறைப்படி வாழைத்தண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறார்கள் மறக்காமல் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தாங்க. இப்போ நான் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதித்ததும் ஒரு மேசக்கரண்டி கடுகு போட்டு கடுகு வடித்ததும் இந்த வாழைத்தண்டை சேர்க்கிறேன். இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நார் வேண்டி கட் பண்ணி க்ளீன் பண்ணி பிளென்சிங் பண்ணி வச்சது. இந்த பிளென்சிங் பண்ணுற முறையும் நார் வேண்டுற முறையும் நான் என்னோடய சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கூடவே இதுலேயும் அந்த லிங்கை நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இந்த லிங்கை ஓப்பன் பண்ணியும் போய் பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ளே 2 பச்சை மிளகாய் நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு உதிர்த்தி போட்டு போடுவோம். அப்போ டக்கண்டு வதங்கிடும். அதோடு இந்த 2 பூண்டு பல்லையும் சேர்த்துருக்கிறேன், அதாவது கார்லிக். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா வதக்குவோம். நீங்கள் இதுக்கு பதிலாக நல்லா கொதிக்கிற எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணியும் இந்த வாழைத்தண்டு எடுக்கலாம். அதுவும் மிகவும் சுவையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை ரம்பையில் சேர்த்து போடுறேன். இந்த கருவேப்பிலை விடுபட்டு போயிட்டு போட்ட வீடியோ. இதில் ஒரு தேக்கரண்டி உளுந்து, ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம், ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 2 தேக்கரண்டி வெந்தயம் சேர்க்கிறேன். அதோட வெட்டு மிளகாத்தூளும் ஒரு மேசக்கரண்டி சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு மண் சட்டியில் நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு நான் 2 மேசக்கரண்டி அளவு மிளகாத்தூள் எடுத்து வறுக்கிறேன். மிளகாத்தூள் உங்களை தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ளுங்க. 1 கப் தண்ணி விடுறேன். கூடவே மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள் எல்லாம் தேவையான அளவு சேர்த்துக்கொள்கிறேன். இது நீங்கள் எடுக்கிற வாழைத்தண்டோட அளவுக்கு ஏற்ப இந்த இதுகளை கூட்டி கொள்ளலாம். அதோட பழப்புளிச்சாறு விட்டு இப்போ நான் இந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் இதை கொதிக்க விடுறேன். பாருங்க நல்லா கொதிச்சிட்டது. இனி இதுக்குள்ளே 1/2 கப் முதலாவது தேங்காய் பால், அதாவது ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க், திக்கான கோகோனட் மில்க். இதோட இந்த வதக்கி வச்ச வாழைத்தண்டுகளையும் சேர்க்கிறேன். இது சிலர் 2ஆம் பாலில் இல்லை 3ஆம் பாலில் இந்த வாழைத்தண்டு கறி வைப்பாங்க. எனக்கு இந்த இறைச்சிக்கறி, இந்த தாமரைத்தண்டு வாழைத்தண்டுக்கெல்லாம் அதிகம் பால் சேர்க்கிறது பிடிக்காது. அதெல்லாம் நான் தண்ணியிலே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க் மட்டும் சேர்க்கிறேன். இப்போ இதுக்குள்ளே 1 மேசக்கரண்டி சில்லி டொமேட்டோ சோஸும் 1 மேசக்கரண்டி சோயா சோஸும் சேர்க்கிறேன். அதாவது எங்களோட அம்மா இந்த சோஸ் வகைகள் சேர்க்க மாட்டா, அம்மா சேர்த்து செய்வா. அதுதான் இந்த சோஸ் வகை உங்களுக்கு விருப்பம் உண்டா சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி விடலாம். சேர்த்தா சுவையாக இருக்கும், சுவை இன்னும் மெருகூட்டலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கறி ரெடி. பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணி குழம்பு போல் இருக்குது. இந்த தண்டு குழம்பையெல்லாம் உறிஞ்செடுத்து கடைசியில் ஒரு பிரட்டல் குழம்பு மாதிரி தான் வரும். இதோ சுட சுட இந்த கறி ரெடி. மிகவும் சுவையானது, சத்தானது, ஆரோக்கியமானது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றியுடன் தீபா.